அந்த இனிப்பு சுவை தென்பட்டால் உங்களோட ரத்தம் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு அர்த்தம். செல்வங்களும் இவங்களுக்கு தேடி வரும். உங்கள் நாக்கில் அந்த இனிப்பு சுவை தென்பட்டால். இனிப்பு சுவை இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிகப்பு சார்ந்த சிகப்பான கலர்கள், அந்த கலர்ஃபுல் வளமான கனவுகள். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோசஸ் எல்பி ஜோதிடர், சென்னையில். என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி இன்னைக்கு சாமுந்திர லட்சணத்தின் தொடர்ச்சியை தான் நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துட்டோம்? கசப்பு சுவையை பார்த்துருக்கோம், புளிப்பு சுவையை பார்த்துருக்கோம். இப்போ வாழ்க்கையே இனிக்க வைக்கக்கூடிய ஒரு இனிப்பு சுவையை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம எச்சில் ஒரு சுவையா நம்ம ரசிக்கும்படியா ஒரு சுவை இருக்கும். அதாவது அந்த சுவை எப்படி இருக்குன்னா, இந்த நெல்லிக்காய் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த புளிப்பெல்லாம் போயிட்டு ஒரு கடைசியா ஒரு இனிப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சுவை. நாக்கில் உங்களை எச்சில்ல அந்த இனிப்பு சுவை தென்பட்டால் உங்களோட ரத்தம் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப பியூரிட்டியில இருக்குன்னு அர்த்தம். உங்களோட ரத்தம் உடம்புக்கு தேவையான அளவுல இருக்குன்னு அர்த்தம். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில எல்லா மகிழ்ச்சிக்கான விஷயங்களும் எல்லா செல்வங்களும் இவங்களுக்கு தேடி வரும். உங்கள் நாக்கில் அந்த இனிப்பு சுவை தென்பட்டால், இல்லைன்னா தென்படுற மாதிரி வச்சுக்கிட்டார். ஸோ செல்வத்தை தேடி அலையிறோம் போறோன்றதை காட்டிலும் இந்த ஒரு விஷயங்கள் உங்கள்கிட்ட மேன்மைப்பட்டால் உங்களை தேடி அனைத்து இன்பமான நிகழ்வுகள் உங்க வீட்டுக்கு வருமானம் வரும். ஸோ உங்களை சுத்தி எப்போதும் அந்த மகிழ்ச்சிகரமான சூழல்கள் இருக்கும். இதே புளிப்பு சுவை உட்காந்து துக்க வீடு மாதிரி உட்காந்து சுத்தி போட்டு புலம்பி அழுதுட்டு இருப்பாங்க. ஆனா இனிப்பு சுவையை சுத்தி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அதே கும்பல் ஹாப்பி. வா டூர் போலாமா, வா இங்க போய் பார்ட்டி அட்டன் பண்ணலாமா, இல்லை ஒரு சுப நிகழ்ச்சிகள், அந்த மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் என்னென்னலாம் இருக்கோ அதற்கான இன்விடேஷன் வீட்டில் வரும். மொய் ஏதணும்னு சொல்ல யோசிக்காது, அதுக்கான காசும் வரும். ஏன்னா இவங்களுக்கு பெரும்பாலும் அந்த இனிப்பு சுவை இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிகப்பு சார்ந்த சிகப்பான கலர்கள், அந்த கலர்ஃபுல் வளமான கனவுகள் வரும். அந்த மகிழ்ச்சியான விஷயங்களை சொல்லக்கூடிய அந்த சிகப்பு நிற கனவுகள், சிகப்பு நிற பொருட்கள் கனவுல வரும். அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த சொல்லுவாங்கல்ல ரெட் கார்பரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிகப்பு கம்பளை ஒரு வரவேற்புலாம் சொல்லுவாங்க. அந்த விஐபிஸ் எல்லாம் வெளிநாட்டுல இருந்து ஒரு விஐபி கெஸ்டோ இல்லை ஏதோ வரும்போது சிவப்பு கம்பளை வரவேற்பு, அந்த மாதிரி அந்த சிவப்பு கம்பளை விஷயங்கள் இருக்கும். அதனாலதான் நம்ம பெண் தங்கத்தை பார்த்தீங்கன்னா சிவப்பு அந்த வெல்வெட் துணியில வச்சிருப்போம். ஏன்னா அங்க அதுக்கு மதிப்பு கூட்டுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி கனவுகள்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு சிவப்பு நிற கனவுகள் வரும். இந்த ரெட் பொருட்கள் இருக்கும் கனவுல. ரெட் உடனே சிவப்பு நிறம்னா ரெட் ஸ்கிரீன் போட்டுலாம் இல்லை, சிகப்பு நிற பொருட்களோட எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இந்த மாணிக்கம் அந்த மாதிரியான விஷயங்கள் சார்ந்த கனவு, ஏதோ ஒரு அந்த மாதிரி சிகப்பு பொருட்கள் சார்ந்த கனவுகள். ஏன்னா மோஸ்ட்லி சைனீஸ் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டு அந்த நாட்டெலாம் போட்டு நிறைய வச்சிருக்கும். லாபம் அதிகரிக்கும், எல்லாத்துலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இன்னொன்று இவங்களுடைய என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப ஃபுட் பிரியர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு போயிட்டு என்னென்ன நல்ல விதவிதமாக சாப்பிடணும்னு நினைப்பாங்க. இவங்க சாப்பிடக்கூடிய எல்லா உணவும் பார்த்தீங்கன்னா அப்படியே பியூரா ரத்தமாயிடுங்க. இப்போ சில பேர்லாம் இந்த புளிப்புக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டா 10% ரத்தமாகறதே கஷ்டம். ஆனால் ஏன்னா அவங்க ஜீரண குறைபாடு இருக்கும், அஜீரணம் தான் இருக்கும். ஆனால் இனிப்பு சுவை இருக்கிறவங்க சாப்பிட்டது 100% மொத்தமாக ரத்தமாகிடும். உங்க உடம்புல எந்த அளவுக்கு ரத்தம் இருக்கும், நீங்க தான் மிக பலம் பொருந்திய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு பர்சனா இருப்பீங்க. யாருக்குடைய ரத்தம் மிக நல்ல ரீதியில மிக எப்படி சொல்றது, அந்த உஷ்ணமும் குளிர்ச்சி மற்ற நிலையில இருக்கோ அவங்க தான் உலகத்தில் வெற்றியாளர்களா இருக்காங்க. அவங்கள தேடிதான் வெற்றி வரும். அவங்க இறனாவே வெற்றி அடைஞ்சிட அந்த காரியம். அதனால சொல்லுவாங்க இனிமையான மனநிலை வேணும், மகிழ்ச்சிகரமான சூழலை அமைத்துக் கொள்ளுங்கள், அப்பதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும்னு சொல்லி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் தியரிஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அந்த இடத்துல நீங்க எந்த கிரைட்டீரியால இருக்கீங்கன்றது உங்களை உணர்த்துவதுக்காக. இதை போய் எந்த லேப்ல எல்லாம் கொடுத்தாலும் தெரியாது. உங்களுக்கு உங்களை பற்றிய புரிதல் வரணுன்றதுக்காக தான் இந்த தகவலை உங்களுக்கு சொல்றோம். ஸோ உங்கள் எமொழி நீரில் அந்த இனிப்பு சுவை இருந்தால் இனிமையான நிகழ்வுகள் உங்களை தேடி வரும். இனிமையான விஷயங்கள், நீங்க எடுத்த காரியம் எல்லாமே ஜெயம், வெற்றி, சக்சஸ் தான்.
ஸோ அதனால உங்க நாடியோட அமைப்பும் பதட்டம் இல்லாம ரொம்ப ரிலாக்ஸ் ஸ்டேட்ல இருக்கும். அந்த குதிக்கிறது ஓடுறதெல்லாம் இல்லாம அப்படியே அது கம்ப்ளீட் ரிலாக்ஸ், நல்ல ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரென்தனா இருக்கும். ஏன்னா ஒருத்தனுக்கு ரத்தம் எந்த அளவுக்கு நல்ல ரீதியில் இருக்கிறதோ அந்த ரீதியில் அவங்களோட வாழ்க்கை வளமா இருக்கும் என்பது மருத்துவ சூட்சுமம் சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா நம்ம இன்னைக்கு அதனாலதான் தாது குஸ்தி லேகியங்கள், ரத்த விருத்திக்கெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. இன்னைக்கு ரத்தம் கெட்டு போனா உடம்பு எல்லாமே கெட்டு போயிடும், உறவுகள் கெட்டு போயிடும், எல்லாம் கெட்டு போகும். அது அடுத்த விஷயத்துல நம்ம பார்ப்போம். ஸோ உங்களுக்கு அந்த இனிப்பு சுவை நாவில் தென்பட்டா உங்க வாழ்க்கை இனிமையா இருக்கும். சுவையெல்லாம் சொல்லியாச்சு. எனக்கு எந்த சுவையும் தெரியலன்னு சில பேர் யோசிப்பீங்க. அவங்களுக்கான விஷயம் அடுத்த காணொளியில் இருக்கு, சொல்றோம். நன்றி, வணக்கம்.